வேல்முருகன் பேசியிருக்கிறாருன்னா அது அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும். என்னை பொறுத்தவரையில் யாரையும் தரக்காமல் பேசக்கூடாது என்பது தான் எங்களுடைய. அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது உள்கட்சியின் பிரச்சனையில் பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அதனுடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனை, அது அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது. குருமூர்த்தி போக வேண்டிய அவசியம் இல்லை. குருமூர்த்தி, சைதை ராமசாமி, இந்த மாதிரி அதிமுகவுடைய RSS பாஜகவுடைய ஆதரவாளர் குருமூர்த்தி இவங்கெல்லாம் போய் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம். சமாதான போக்க கடைபிடிக்க பாஜக வடிவமைக்க வருவதாக ஒரு தகவல். சமாதான போக்கு எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியங்கிறதா எங்களுடைய நோக்கம். சமாதானமாக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமாக இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு பிரச்சனைகள், மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் இன்னைக்கு சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை, முருகானந்தம், GKS எல்லோரும் போய் போராடிய பிறகு, போராட்டம் நடத்திய பிறகு 19 பேர் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த 19 கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்போ இவர் தான் இப்போ தான் பிடிபட்டிருக்கார். அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். 19 கொலைகளை பண்ணியிருக்கோன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறவங்க நிரபராதிகளா? காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயம் அதாவது இது எப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு 700-800 போலீஸ், காவல்துறை போலீஸ்லாம் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்போ தான் ஒத்துக்கிறான், நாங்கள் 19 கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த 19 கொலைகளை பண்ணி உண்மையான குற்றவாளி ஒத்திருக்கிறவுடைய சூழ்நிலையில் இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொண்டு கொண்டிருக்க வேண்டிய நிலைமை என்ன? அப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில், காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை, விசாரிக்கப்படவில்லை. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19 கொலைகள் இதுக்கு முன்னாடி நடந்தது சேர்ந்தது தானே அப்படிங்கிறப்ப அதிமுக அரசு இதுக்கு பொறுப்பு இருக்க வேண்டிய இதில் அரசாங்கம் பொறுப்பு இல்லை, இது காவல்துறை பொறுப்பு. தமிழக முதலமைச்சர் மதுரையில் பேசும்போது எந்த சாவு வந்தாலும் தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு. அவர் மதுரையில் தானே சொன்னார். அதுதான் மதுரைக்கு தான் 8ஆம் தேதி நம்ம அமித்ஷா அவர்கள் கால் ஊன்ற தான் வர்றாரு. கால் ஊன்றதுக்கு வேண்டி தான் வர்றாரு. கால் ஊன்றது மட்டும் இல்லை, வேரும் ஊன்றும் அது ஆலமரமாக முளைக்கும், மிகப்பெரிய பசுஞ்சோலையாக மாறும்.